இந்த வாரம் டியூஸ்டே ஹீரோல நம்ம பார்க்க போற ஒரு ஆள் வந்து, உலகத்துக்கே ரொம்ப ரொம்ப தெரிஞ்சவரு. ஆனா, அவர பத்தி நெறைய விஷயங்கள் பல பேருக்கு தெரியாது. அவரோட வாழ்க்கையில நடந்த ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த தான் பார்க்க போறோம். அவர் தான் கௌதம புத்தா. ரொம்ப ரொம்ப பணக்கார வீட்ல ஒரு ராஜ குடும்பத்தில பொறந்த ஒரு குட்டி பையன் தான் கௌதம். அவன் பொறந்த உடனேயே ஜாதகத்தில சொல்றாங்க, இந்த பையன் வந்து கண்டிப்பா இந்த நாட்டெல்லாம் ஆள மாட்டான். இவன் வந்து பிச்சைக்காரனா, பரதேசியா, ஒரு சன்னியாசியா ரோட்ல தான் போறான் அப்படின்னு. இத கேட்டு அவங்க அப்பாவுக்கு வந்து கண்டிப்பா விருப்பமே இல்ல. இவன வந்து எப்படியாவது ராஜாவாக்கி பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. அதனால என்ன பண்ணிடுறாரு, ஒரு பொய்யான ஒரு உலகத்த உருவாக்குறாரு. அங்க வந்து ஆன்மீகவாதிகள், சன்னியாசிகளே வரக்கூடாதுங்கிறாரு. கஷ்டப்படுறவங்க, துக்கப்படுறவங்க, வேதனைப்படுறவங்க, சாகப் போறவங்க, நோயாளிகள் இவங்கலாம் வரக்கூடாதுங்கிறாரு. ஒரு வித்தியாசமான ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு ஃபேக் வேர்ல்ட கிரியேட் பண்றாரு. எல்லாருமே வந்து அப்ப சந்தோஷமா இருக்கிறவங்கள பார்த்தோனே இவனுக்கும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ண வாழ்க்கையிலன்னு தோணும். அப்ப என்ஜாய் பண்றதுக்கான எல்லா ஃபெசிலிட்டியும் வச்சுக்கலாம். அப்ப வந்து ரொம்ப வந்து வேர்ல்ட்லியா இருப்பான். அவன் வேர்ல்ட்லியா இருக்கும்போது அவன் ஸ்பிரிச்சுவலா போமாட்டான் அப்படிங்கிறது தான் அவங்க அப்பாவோட பிளான். ஹாலிவுட்ல ஒரு படம் இருக்கு. ட்ரூ மேன் அ ஷோ அப்படின்னு. ஜிம் கேரிங்கிறது தான் ஹீரோ. ரொம்ப அல்டிமேட்டான ஸ்டோரி. அந்த ஸ்டோரியோட தீம் கூட இதே தான். நம்ம முடிஞ்சா இந்த வாரத்தோட மூவி தர்ஸ்டே வந்து நம்ம ட்ரூமன் ஷோ பத்தி நம்ம சொல்லுவோம். ஸோ இவர் என்ன பண்ணிறாரு, ரொம்ப ரொம்ப சேஃபான, ஹேப்பியான என்வைரன்மென்ட்ல எல்லாருமே வந்து சந்தோஷமா இருக்கக்கூடிய, ஃபேக்காவ அட்லீஸ்ட் சந்தோஷமா உலகத்த காட்டக்கூடிய, வாழ்க்கைய காட்டக்கூடிய ஒரு ஃபேக்கான மனிதர்களுக்கு நடுவுல இந்த பையன் வந்து வளர்றான். இந்த பையனுக்கு வந்து பார்க்குறதெல்லாம் சந்தோஷமா இருக்கு. எத தொட்டாலும் அவங்க அப்பா அவனோடதுதாங்கிறாரு. அவனுக்கு வந்து ப்ளஷருக்கு இடம் இருக்குது, என்ஜாய்மென்ட்க்கு இடம் இருக்குது, என்டர்டெயின்மென்ட்க்கு இடம் இருக்குது. ஸோ அவனுக்கு வந்து வேற எதுவுமே இல்ல. அவன் லைஃப்ப பொறுத்தவரைக்கும் அவன் என்ன வேணா பண்ணலாம். அவன் அந்த உலகத்துக்குள்ள மட்டும் தான் இருக்கணும். அது ஒண்ணு தான் ஒரே கண்டிஷன். அந்த பெரிய காம்பவுண்ட் வால தாண்டி மட்டும் அவன் போக்கூடாது. அந்த பெரிய காம்பவுண்ட் வால மட்டும் தாண்டலைன்னா, அவன் என்ன வேணா பண்ணலாம். அவனுமே வந்து ரொம்ப டிசிப்ளின்டா அவங்க அப்பா சொல்ற எல்லாத்தையுமே கேட்டுட்டு வாழ்றான். கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமா போக போக என்ன ஆகுதுன்னா, அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அவனுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது. இந்த காம்பவுண்ட் வாலுக்கு அந்த பக்கம் ஏதோ இருக்குது. நம்ம அத போய் பார்க்கணும். நமக்கு வந்து இதெல்லாம் ஓகே. ஆனாலுமே நமக்கு வந்து எப்பயுமே வந்து கிடைக்காத பொருள் மேல ஆசை ரொம்ப. அதனால இவனுக்கு வந்து அதுக்கு அந்த பக்கம் என்ன இருக்குங்கிறத பார்க்குறது தான் என்னோட பெரிய ஒரு லட்சியம் அப்படிங்கிற மாரி அவன் மனசுக்குள்ள பதியுது. அவனுக்கு வந்து கல்யாணம் கூட பண்ணி வச்சுடுறாங்க. லும்பினி அப்படிங்கிற ஒரு ஊர்ல தான் இவன் வந்து பிறக்குறான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இன்னைக்கு வந்து அந்த இடம் வந்து நேபாள் பார்டர்ல இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப அ சந்தோஷமா போய்க்கிட்டு இருக்கிறவனோட வாழ்க்கையில, அவன் ஒய்ஃப் பிரெக்னன்ட்டா இருக்கிற ஒரு காலத்தில, அவனுக்கு திடீர்னு ஒரு ஆசை வருது. நம்ம வந்து காம்பவுண்ட் வால தாண்டி எப்படியாவது அந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்த்துறணும் அப்படிங்கிறான். அப்ப வந்து அவன் மாறு வேஷத்தில அவன் ஃப்ரெண்ட வந்து எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி, அவன் ஃப்ரெண்ட வண்டி ஓட்ட வச்சுட்டு, இவன் வந்து சேரிட் தேர்ல வந்து காம்பவுண்ட் வால தாண்டி போயிடுறான். வெளிய போனதுக்கப்புறம், கிராமங்கள் கிராமங்களா போறான். அவனுக்கு மிகப்பெரிய ஷாக் காத்துக்கிட்டு இருக்கு. 4 விதமான ஷாக் அவனோட வாழ்க்கையில அவன் பார்க்குறான். அந்த 4 விதமான ஷாக்கும் அவனோட வாழ்க்கையவே மாத்திருச்சு. முதல்ல அவன் பார்த்த ஒரு ஷாக் என்னன்னா, ஒரு சின்ன பையன், இவன் வயசுல இருக்கிற பையன், ரொம்ப ஒல்லியாகி எலும்பும் தோலுமா வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கிறான். நெஞ்ச புடிச்சு இருமிக்கிட்டே இருக்கிறான். இவனுக்கு இத பார்த்தோனே ஜீரணிக்கவே முடியல. ஏன்னா, இவன் அந்த மாதிரியான ஒல்லியான இருக்கிற ஆளுங்களே பார்த்ததில்ல. ஸோ, இவன் கேட்குறான், "என்னது இது?" அப்படின்னா, "மனுஷன் தான்." "மனுஷனா? அவன் நெஞ்சில ஏதோ கோடு கோடா இருக்கு." அதான் வந்து ரிப்ஸு. அவனுக்கு வந்து நோய் இருக்குது. என்ன இருக்குது? நோய். நோய்னா என்ன? நோய்னா, நம்ம உடம்புல இருக்கிற ஏதாவது ஒரு உறுப்பு செயலிழக்கும். அப்படி செயலிழக்கும்போது இந்த மாரிலாம் ஆகும். நோய் அப்படியா? அப்படின்னா எல்லாத்துக்கும் வருமா? ஆமா, எல்லாத்துக்கும் வரும். எனக்கும் வருமா? இப்போ வரைக்கும் உங்க அப்பா பார்த்துக்கிட்டாரு நல்லா. ஆனா வரலாம், வரக்கூடாது, இல்ல வர முடியாது அப்படிலாம் நம்மளால சொல்ல முடியாது. யாருக்கு வேணா எப்ப வேணா வரலாம். எத்தன நோய் இருக்கு? ஆயிரக்கணக்குல இருக்கு. எதுக்கு மட்டும் நெஞ்சுக்கு மட்டும் தான் நோய் வருமா? ரிப்ஸுக்கு மட்டும் தான் வருமா? இல்ல, இல்ல, உடம்பு ஃபுல்லா வரும். இவனுக்கு மூச்சு பிரச்சனை இருக்குது. இவனுக்கு வந்து நுரையீரல் பிரச்சனை இருக்குது. அதனால வாந்தி எடுக்குறான். அதனால ஒல்லி ஆயிட்டான். ஆனா ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. வயிறு பிரச்சனை இருக்கும், கண்ணு பிரச்சனை இருக்கும், காது பிரச்சனை இருக்கும். அப்ப இந்த நோய்ங்கிறது வந்து உடம்புல இருக்கிற எந்த உறுப்புக்கு வேணா வருமா? எந்த உறுப்பு வேணா வரும். இவனுக்கு வந்து இத வந்து ஜீரணிக்கவே முடியல. அப்ப எங்க அம்மா, அப்பா, மனைவி, நான், நீ நம்மலாம் ஹெல்தியா ரொம்ப அழகா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். அப்ப நம்மளோட உடம்புல வந்து இந்த மாதிரி நோய் வந்துருச்சுன்னா, நம்மளோட சந்தோஷம் போயிருமான்னா? போயிரும். நம்மளால சிரிக்க முடியாது, சிரிக்க முடியாது. அழுதுட்டே தான் இருக்கணும். வலிக்கும். இவனுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு ஐ ஓப்பனிங்கா இருக்குது. அவனுக்கு பயமா இருக்குது. என்னடா! அப்ப நமக்கும் நோய் வந்துருமா? அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் தூரம் போறான். அங்க வந்து ஒரு உருவம் இருக்குது. அந்த உருவமே இவன் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. அந்த உருவத்தோட முகத்தில எல்லாம் சுருக்கள் சுருக்களா இருக்குது. இவன் கேட்குறான், "அந்த உருவம் என்ன உருவம்?" அப்படின்னு. அப்ப அவன் ஃப்ரெண்ட் சிரிச்சுட்டே சொல்றான், "இவருக்கு பேரு வந்து தாத்தா, வயசானவரு. இவரும் வந்து மனுஷர் தான்." அப்படின்னு. "என்ன மனுஷனா? ஏன் இவரோட உடம்பு இவ்வளோ சுருங்கி போயிருக்குது? ஏன் முதுகு இப்படி வளைஞ்சிருக்குது? முகத்துல ஏன் இப்படி துணி மாதிரி மடிப்பு மடிப்பா இருக்குது?" அப்படின்னு கேட்குறான். அவன் ஃப்ரெண்ட் சொல்றான், "இதுக்கு பேரு தான் மூப்பு. மூப்பு அப்டின்னா வயசாகுறது. யாருக்கெல்லாம் வயசாகுதோ, அப்பல்லாம் அவங்க தோல் வந்து இப்டி வந்து ரொம்ப தொங்கிரும். அப்புறம் உடம்பு வந்து நேரா ஸ்ட்ராங்காலாம் இருக்காது. ரொம்ப கூனி குறுகி உடம்பு அப்டியே சிறுத்துரும்" அப்டிங்கிறான்.
இவனால அத நம்பவே முடியல. திரும்பவும் கேட்குறான், "யாருக்கு வேணா வரும். எல்லாத்துக்கும் வரும். உனக்கும் வரும், எனக்கும் வரும்." இந்த கௌதம் அப்படிங்கிற அந்த பணக்கார வீட்டு இளவரசனுக்கு வாழ்க்கையவே திருப்பி போட்ட மாரி இருக்குது. ஏன்னா, அவனுக்கு வந்து வயசாகுங்கிற அந்த எண்ணமே அவனுக்கு கிடையாது. வயசானவங்கள பார்த்ததே கிடையாது பிறந்ததிலிருந்து. அவனோட மொத்த வாழ்க்கையே பொய் அப்படிங்கிறத அவன் உணர்றான். அப்ப அவன் பையன் சொல்றான், அந்த ஃப்ரெண்ட் சொல்றான், "நம்ம போயிருவோம் பேலஸ்க்கு" அப்படின்னு. "இல்ல, இல்ல. இன்னும் கொஞ்சம் போ" அப்படிங்கிறான். இன்னும் கொஞ்சம் தூரம் போறாங்க. அங்க ஒரு இடத்துல 4 பேர் தோள்ல ஒரு அ ஒரு ஸ்டாண்ட் மாரி ஒண்ணு வச்சு, அதுல வந்து ஒரு ஆள படுக்க வச்சு வெள்ள துணி சுத்தி வச்சிருக்காங்க. இவன் கேட்குறான், "அவரு ஏன் மேல படுத்து தூங்குறாரு?" அப்படின்னு. "இல்ல அவரு தூங்கல. அவரு செத்துட்டாரு." "சாகுறதா? அப்பன்னா என்னது?" "சாகுறதுன்னா, இந்த உடம்ப விட்டு உயிர் பிரிஞ்சிரும்." "உயிரு, உடல் எனக்கு புரியல. இப்ப தானே இருக்கு. என்னது புரியல?" "இல்ல, நம்ம எப்படி இப்ப இருக்கிறோமோ, அதே மாரி எப்பயுமே இருக்க மாட்டோம். ஒரு நாள் நம்மளோட அசைவு எல்லாம் நின்றும். நம்மால பேச முடியாது, யோசிக்க முடியாது. நம்மளே இருக்க மாட்டோம் இந்த உடம்புக்குள்ள. அப்ப நம்ம வந்து உடம்ப வந்து விட்டுருவோம். அப்ப நம்ம அந்த உடம்ப விட்டு போயிருவோம். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அது எனக்கு தெரியாது." அப்ப அதுக்கப்புறம் அந்த உடம்புக்கு எதுவுமே இருக்காதா? எதுவுமே இருக்காது. இந்த உடம்ப வச்சு என்ன பண்ணுவாங்க? இந்த உடம்ப எரிச்சுருவாங்க. எரிச்சுருவாங்களா? அப்ப அந்த உடம்புக்கு வலிக்காதான்னு? வலிக்காது. ஏன்னா உயிர் போயிருச்சு. அப்ப நம்மள வந்து எரிச்சுருவாங்களா? ஆமா. என்னைய எரிப்பாங்களா? ஆமா. எங்க அப்பா, அம்மாவ எரிப்பாங்களா? எல்லாத்தையும் எரிப்பாங்கங்கிறான். இதுக்கு பேர் என்னது? மரணம். பிறந்ததிலிருந்து ராஜ வாழ்க்கை வாழ்றான். எந்த சந்தோஷத்தையும் இவன் வந்து அடைய முடியும். எந்த துக்கத்தையும் அடைஞ்சது இல்ல. பார்த்தது கூட இல்ல. அவனுக்கு ஒரே நாள்ல 3 பிக் ஷாக் காத்துக்கிட்டு இருந்துச்சு. அவனோட மொத்த வாழ்க்கையும் திருப்பி போட்டுருச்சு. ரொம்ப குழம்பி போயிருக்கிறான், அழுகுறான், கதர்றான். அவனுக்கு குழப்பத்தோட உச்சத்தில இருக்கிறான். நான் பார்த்தது எல்லாமே பொய்யி, நான் நெனச்சது எல்லாமே நெஜம் இல்ல. அப்ப எனக்கு தெரியாத ஃபண்டமென்டலான விஷயமே வந்து இவ்ளோ பெருசா இருக்குது. அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவன் இன்னும் கொஞ்சம் தூரம் வண்டியில போய்க்கிட்டு இருக்கும்போது, மரத்தடியில இவன் வயசு கூட இருக்காது. ஒருத்தர் வந்து அமைதியா மொட்டை போட்டு, காவி உடை கட்டி அப்படியே அமைதியா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அவர பார்த்தோனே இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. எப்படி ஒருத்தனால இவ்வளோ சந்தோஷமா இருக்க முடியும்? ஒருத்தனுக்கு நோய் வருது, ஒருத்தனுக்கு சாவு வருது, ஒருத்தனுக்கு வந்து வயசாகுது. இதெல்லாம் இவனுக்கு தெரியாதுன்னு நெனைக்கிறேன். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா இவன் இப்படி சிரிச்சுட்டு உட்காந்துருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, கௌதம் வந்து இறங்கி ஓடி போய் அவர எழுப்பி, "என்னப்பா நீ இப்படி சிரிக்கிற? வயசாயிரும் நமக்கெல்லாம் தெரியுமா? நமக்கெல்லாம் சாவு வந்துருங்கிறாங்க தெரியுமா?" அப்படின்னு கேட்குறான். அப்ப அதுக்கு அந்த யோகி வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, "எனக்கு எல்லாமே தெரியும். ஆனா அது போக எனக்கு இன்னொன்னும் தெரியும். இந்த உயிர் எங்கேருந்து வந்துச்சுன்னும் தெரியும், எங்க போகும்ன்னும் தெரியும், கர்ம வினைனா என்னன்னும் தெரியும்" அப்படிங்கிறாரு. இந்த 3 பதில் வந்து இவனோட வாழ்க்கைய வந்து, இவனோட குழப்பத்திலிருந்து வெளிய வர்றதுக்கு ஒரு தீர்வா மாறுது. அப்ப இவனுக்கு தெரியுது, அப்ப இந்த 3 பிரச்சனை இருக்குது வாழ்க்கையில. வயசாகுது, நோய் வருது, மரணம் வருது. ஆனா, இது எல்லாம் தெரிஞ்சிருந்தும் ஒருத்தனால சிரிக்கவும் முடியுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே, இவனோட கேள்விகள் 1000 மடங்கு கூடுது. இப்ப ஏன்? எப்படி? எதுக்கு? என்ன பண்ணணும்? இப்படி என்னென்னவோ அவன் மனசுக்குள்ள வருது. அவன் வந்து அவங்க அப்பாட்ட போய் பேசி, அவங்க அப்பாட்ட போய் இத பத்திலாம் டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு அவனுக்கு மனசு இல்ல. அவன் திரும்ப கோட்டைக்குள்ள போயிடுறான். யார்ட்டயுமே எதுவுமே சொல்லல. அமைதியா இருக்கிறான். ஆனா, அவன் மண்டைக்குள்ள இந்த எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்குது. ஏன்? எதுக்கு? 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 அப்ப என்ன பண்ணணும்? ஏன்? 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 அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறான். ஒரு நாள் அவனோட பிரெக்னன்ட் மனைவியோட கன்னத்துல, நெத்தியில முத்தமிட்டுட்டு, யார்ட்டயுமே சொல்லாம, அவள்ட்ட மன்னிப்பு கேட்டுட்டு மனசார, அவன் அந்த பேலஸ விட்டு வெளிய வந்துடுறான். யாருமே எதிர்பார்க்கல. ஒரு இளவரசன் இவ்ளோ சொத்துக்கு சொந்தக்காரன் இப்படி ஓடி போவான்னு. ஆனா அவன் ஓடி போறான். கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் அவன் நடக்கிறான். பார்க்குற இடத்துல எல்லாம் கேள்வி கேட்குறான். பார்க்குற இடத்துல எல்லாம் ஆழமா யோசிக்கிறான். அவனுக்கு சாப்பாட்டுல ருசிக்கல. அவனுக்கு குடிக்கிறதுல ஆசை இல்ல. என்ஜாய் பண்றதுல ஆசை இல்ல. தூங்குறதுல ஆசை இல்ல. ஏன்னா அவனுக்கு ஆழமான ஒரு கேள்வி வந்துருச்சு. யாரோட வாழ்க்கையில இந்த மாதிரியான ஒரு கேள்வி இருக்குமோ, அவங்களோட வாழ்க்கையில அவங்களுக்குள்ள ஒரு நெருப்பு எப்பயுமே எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். பஞ்சபூதத்தில நெருப்பு வந்து ரொம்ப விசேஷமானது. ஏன்னா, நெருப்பு எப்பயுமே மேல் நோக்கி தான் இருக்கும். நீங்க ஒரு மேட்ச் ஸ்டிக்க ஏத்தி அத கீழ பார்க்க வச்சாலும் அது மேல நோக்கி தான் போகும். கேள்வி அப்படிங்கிறது எப்பயுமே நம்மள வந்து மேல் நோக்கி கொண்டு போறது. ஏபிஜே அப்துல் கலாம் அடிக்கடி சொல்லுவாரு. யாரு கேள்வி கேட்குறாங்களோ, அவங்க மட்டும் தான் வித்யார்த்தி, பள்ளி மாணவர்கள். யாரு கேள்வி கேட்கலையோ, அவங்க மாணவர்களே இல்ல அப்படிங்கிறாரு. அப்ப ஒரு கேள்வி வந்து ஒரு மனுஷன வந்து மேல் நோக்கி கொண்டு போகும். அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஆழமான ஒரு கேள்வி கௌதமோட மனசுல வந்துருச்சு. நான் எப்படி இதெல்லாம் தெரிஞ்சும் சந்தோஷமா இருக்க முடியும்? அப்படிங்கிற அந்த கேள்வி. அப்ப அவன் தான் சந்தோஷமா இருக்க முடியுங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. தான் சந்தோஷமா இருக்கணுங்கிற ஆசை வந்துருச்சு. ஆனா எப்படி சந்தோஷமா இருக்கணும் எல்லா நொடியிலயுங்கிறது அவனுக்கு தெரியல. ஹேப்பினஸ் இஸ் அ சாய்ஸ். பட் ஹவ் டு மேக் தட் சாய்ஸ் இஸ் த கொஸ்டின்.
சந்தோஷம்ங்கிறது ஒரு முடிவு. ஆனா, அந்த முடிவ எப்படி எடுக்கணுங்கிறது அந்த கௌதமனுக்கு தெரியல. அந்த ஒரு தேடல்ல அவன் ஊர் ஊரா, தெரு தெருவா பிச்சைக்காரனா அலையிறான். கடைசியில பல முயற்சிகள் பண்றான். பல யோகிகள பார்க்குறான். பல விதங்கள ட்ரை பண்றான். பல புத்தகங்கள படிக்கிறான். கடைசியில ஒரு முடிவுக்கு வர்றான். இப்படி நான் வந்து தேடிக்கிட்டே இருந்தேன்னா, தேடிக்கிட்டே தான் இருக்க போறேன். ஒவ்வொரு விதத்த நான் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா, பயிற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்க போறேன். ஏன்னா, இத பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தாலும், எல்லாருமே அத அடையல. எல்லாருமே வாயில பேசுறாங்க, கேட்டத சொல்றாங்க. ஆனா, ரொம்ப சில பேரா தான் அடைஞ்சிருக்கிறாங்க. அப்படி அடைஞ்சவங்களால மட்டும் தான் வந்து இன்னொருத்தவங்களுக்கு குடுக்க முடியும். ஆனா, என்னால அப்படிப்பட்ட ஒரு ஆள இன்னும் பார்க்க முடியல அப்படின்னு அவன் கண்டுபிடிக்கிறான். அப்பதான் அவன் கயா அப்படிங்கிற ஒரு இடத்துல மரத்தடியில உட்கார்றான். அவன் அவனுக்குள்ளேயே ஒரு ஆழமான, ஒரு திடமான ஒரு முடிவு எடுக்கிறான். நான் இந்த இடத்திலிருந்து எந்திரிக்க மாட்டேன். நான் யாரு குடுக்குற சாப்பாடும் சாப்பிட மாட்டேன். நான் தண்ணி கூட குடிக்க மாட்டேன். நான் இத்தன நாள் ஆனாலும் பரவால்ல. எத்தன நாள் ஆனாலும் நான் இங்கேயே தான் உட்கார்ந்திருப்பேன். எனக்கு அந்த அறிவு வர்ற வரைக்கும், நான் ஒவ்வொரு நொடியும் சந்தோஷமா இருக்க முடியுங்கிறத புரிஞ்சுக்கிற வரைக்கும், நான் இந்த இடத்த விட்டு எந்திரிக்க மாட்டேன். அப்படி மட்டும் எனக்கு அந்த அறிவு கிடைக்கலன்னா, நான் இங்கேயே என்னோட உயிரையும் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு திருடமான ஒரு முடிவு எடுத்துட்டு, ஒரு மரத்தடியில அவன் உட்கார்றான். அந்த மரத்தடியில பல நாட்கள் உட்கார்றான். யாராலயுமே நெனச்சு பார்க்க முடியாத அந்த ஞானத்த அவன் அடையிறான். அவன் எப்ப கண்ண தொறந்தானோ, அப்ப இந்த மொத்த உலகமும் அவன கௌதமன்னு அழைக்கல. அவன எப்படி கூப்பிட்டாங்கன்னா, புத்தா அப்படின்னு கூப்பிட்டாங்க. புத்தி அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். அறிவு. யாரு வந்து அறிவோட உச்சத்த தொடுறாங்களோ, அறிவோட பரிபூரணமான ஒரு முன்னேற்றம் யாருக்கு இருக்குதோ, அவங்கள வந்து புத்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இளைஞன் வீட்ட விட்டு ஓடி வந்த அந்த இளைஞன், கயா அப்படிங்கிற ஒரு இடத்துல போதி மரத்தடியில பல நாட்கள் உட்கார்ந்து அந்த ஞானத்த அடையறான். இந்த கதைக்கும் நமக்கும் என்னப்பா சம்மந்தம்? நான் ஆன்மீகவாதி இல்ல அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் சொல்றது ஒண்ணே ஒண்ணு தான். நீங்க படிக்கிற மாணவரா இருக்கலாம். நீங்க வேலை செய்றவங்களா இருக்கலாம். நீங்க வீட்ல இருக்கலாம். நீங்க உங்களுக்குன்னு குடுத்துப்பட்ட ஒரு ஏதோ ஒரு லட்சியத்த நோக்கி நீங்க ஓடுற ஒருத்தரா இருக்கலாம். நீங்க என்ன வேணா இருந்துட்டு போங்க. ஆனா, உங்க வாழ்க்கையில வேகம் எப்போ வரும்னா, நான் ஏன் இத பண்றேங்கிற ஒரு தெளிவு இருந்தா மட்டும் தான் வரும். அந்த ஏன் பண்றேங்கிற தெளிவு இருந்ததுனால தான், கௌதமனுக்கு சாப்பாட்டு மேல ருசி இல்ல. கௌதமனுக்கு வாழ்க்கையில இருக்கிற என்ஜாய்மென்ட் மேல பற்று இல்ல. அவனால எல்லாத்தையும் உதறி போட்டு வெளிய வந்து, அத அடையிற வரைக்கும் அவனால கஷ்டப்பட முடிஞ்சது. ராஜ வாழ்க்கை வாழ்ந்த ஒருத்தனால சாப்பாடு இல்லாம பல நாட்கள் தங்க முடிஞ்சது. இன்னைக்கு ஹெல்த் ஃபிட்னஸ்ல நம்ம வந்து டயட்ட பத்தியும், ஃபாஸ்டிங்க பத்தியும் இவ்ளோ கோர்ஸ் எடுப்போம். ஆனா 2 நாள் சாப்பிடாம இருந்தா நமக்கு ரொம்ப பசிச்சு 3வது நாள் ஃபுல் கட்டு கட்டுவோம். அப்ப நம்மளுடைய தேடல் எப்படி இருக்குதுன்னா, இது புடிக்கல. அதனால எனக்கு அது புடிச்சிருக்கு. எனக்கு அது புடிச்சிருக்கு. அதனால இத நான் கொஞ்சம் ஹோல்டு பண்றேன். இப்படிங்கிற ஒரு ஸ்விங்கிங்ல தான் இருக்குது. அப்ப இந்த விருப்பு, வெறுப்புக்குள்ள நம்ம வந்து ஆடிக்கிட்டே இருக்கிறோம். எப்ப நமக்கு ஆழமான ஒரு புரிதல் வருதோ, அப்பதான் இந்த ஸ்விங்ல இருந்து நம்மால அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அப்ப நம்ம வந்து வாழ்க்கையில வந்து தப்பு பண்றோம், ஒரு நாள் தப்பு பண்ணல. தப்பு பண்றோம், ஒரு நாள் தப்பு பண்ணல. லட்சியத்துக்காக வாழ்றோம், ஒரு நாள் மறந்துர்றோம். அப்படி வாழ்ந்தா அது தப்பா, அசிங்கமா அப்படின்னு கேட்டா அசிங்கம் இல்ல. ஆனா இது ஒரு நிலை. யாரோ வந்து தூங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. வாழ்க்கையில சாதிக்கணுங்கிற ஒரு தாகமே இல்லாம இருக்கிறாங்க. அவங்கள கம்பேர் பண்ணும்போது, ஒரு நாள் சாதிக்கணும்னு ஆசைப்பட்டு, ஒரு நாள் சாதாரணமா வாழ்ற ஒரு வாழ்க்கை வந்து முன்னேறப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆனா, இதுக்கும் மேல ஒரு கட்டம் இருக்கு. அங்க தான் வந்து ஒரு தெளிவான ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுக்கான போராடக்கூடிய ஒரு குணம் இருக்குது. எவ்ளோ கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்த நோக்கி பயணிக்கிற ஒரு தைரியம் இருக்குது. அந்த நிலைக்கு நம்ம போகணும்னா, நம்ம யோசிக்க வேண்டிய, நம்ம அடிக்கடி தியானம் பண்ண வேண்டிய ஒரு வார்த்தை என்னன்னா, "நான் ஏன் இத பண்றேன்?" புத்தருக்கு ஒவ்வொரு நொடியும், தான் ஏன் வீட்ட விட்டு நடுராத்திரி ஓடி வந்தேன் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தெரிஞ்சிருந்தது. அதனால தான் அவரு திரும்ப அவருடைய அரண்மனைக்கு போகல. எப்ப நமக்கு நம்ம பண்ற விஷயம் ஏன் பண்றோங்கிறது தெரியுதோ, அப்ப நம்மளும் குழம்ப மாட்டோம், திரும்பி போக மாட்டோம். டியூஸ்டே ஹீரோ கதை இன்னைக்கு கௌதம புத்தர். உங்களுக்கு நான் சொன்னது முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா, எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சொன்ன கதையில ஏதாவது ட்விஸ்ட் இருக்கு. நீங்க கேட்ட கதையோட ஸ்டோரி வேற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அது கூட கமெண்ட் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் மேல யாரோ ஒருத்தர் தேடிக்கிட்டு இருப்பாங்க வாழ்க்கையில தெளிவு வேணுங்கிறதுக்கு. அப்படிப்பட்ட தேடல்ல இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு, உங்களுடைய சொந்தங்களுக்கு, நட்புக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபாலோ பண்ணுங்க. வணக்கம்.